படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களோட எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேருக்குமே தான் ப்ரோ. பகத் பாசிலும் வடிவேல் ரெண்டு பேருக்குமே படத்து மூலியமா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு ப்ரோ. சோசியல் மெசேஜ்னா சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணுறவங்க பற்றி படம் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா ஒரு ஒரு கட் பண்ணிக்கிறாங்களே, ஒரு ஒரு போலீஸ் பண்ணுற வேலையை அவராக தான் ஒரு சட்ட ரீதியாக பண்ண வேண்டிய வேலையை இவர் தனி ஒரு ஆளாக பண்ணுறாரு. இது வந்துட்டு தப்பாக இருந்தாலும் அதை ஃபினிஷிங்கில் வந்துட்டு பட கிளைமேக்ஸில் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டிடுறாங்க. அப்படி இல்லை ப்ரோ. அது வந்துட்டு அவர் படத்தில் வந்துட்டு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நடிப்பார். அதை வந்துட்டு தான் ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். நல்லவர் தான். ஆனால் அவர் இது வந்துட்டு எப்படி ப்ளஸ் ஸ்பாய்லர் ஆகுங்களா, கதை சொல்லலாம்ல. அவர் வந்துட்டு அல்சைமர் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்காது, இருக்கிற மாதிரி நடிப்பார். என்ன ரீசன்னா அவர் வந்துட்டு தொடர்ந்து நிறைய மர்டர் பண்ணுவார், 2-3 மர்டர் பண்ணுவார். அதை மறைக்கிறதுக்காண்டி தன்னை தான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிடுவார். அதுக்காக தான் அல்சைமர்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவார். மியூசிக் ஓகே ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. இது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே பார்க்கலாம். ஓவராலாக எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி படம் இந்த சொசைட்டிக்கும் எல்லாருமே வாட்ச் பண்ணணும். இந்த சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி கண்டென்ட் தான். அதில் என்ன சொல்கிறேன், ஃபைட் அகேன்ஸ்ட் பண்ணன அந்த மாதிரி இது கண்டென்ட் தான் இருக்குது. பட் இந்த ஃபிலிம் பண்ணி வச்சுக்கணும், டைரக்ஷனும் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே நல்லவனை பண்ணி வச்சிருக்காரு. அவங்க வடிவேலு வந்து காமெடியா பண்ணிட்டு எல்லாமே என்ன சொல்ல எல்லாமே பண்ணிட்டு இந்த டைரக்ஷன் வந்து செம்மவா இருந்தேன். அதுதான் ஓகே. ஸ்டோரி பேஸும் நல்லா இருந்தேன். ஸ்டோரி பேஸ் இந்த டைரக்ஷன் பேஸ் எல்லாமே நல்லா இருந்தேன். மியூசிக் நல்லா இருந்தேன். ஐ திங்க் இந்த வடிவேலு தான் சிங் பண்ணியிருந்தாரு. அவங்க நல்லான பண்ணிட்டு அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செட்டாக இருந்தேன். செம்ம இருந்தேன். கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. பர்தா அதுதான் நான் சொல்லு. இந்த படம் 10/10 இருக்கு. ஆக்சுவலாக நான் இது வந்து ஃப்ரீ டைம் தான் பார்க்க வந்தேன். பட் படம் நல்லா இருக்கு. ஓகே, பார்க்க முடியும், பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கணும். ஓகே. சைல்டு அபியூஸ் அதுக்கு எதிராக ஒரு ஃபைட் அந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் தான் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கலைசெல்வன் சிவாஜி. ஸோ அதுக்காக வந்தேன். அட் த சேம் டைம் வந்து ஃபஹத் ஃபாசில் வடிவேல் பிடிக்கும், மாமன்னர் பிடிச்சது. சரி, அந்த காம்போ எப்படின்னு பார்க்க தான் வந்தேன். எப்படி நான் மேலகமாக இருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. இது வந்து ஃபீல் குட் படம் மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு பழிவாங்கிற படம் மாதிரி தான். பட் வேறு மாதிரி எடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸோ ட்ரைலரில் பார்த்துருப்பே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து படத்துக்கு இப்போ வடிவேல் வந்து இவர்கிட்ட பணம் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவார். ஸோ அது வந்து படம் இல்லை, அது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் இதில் இருக்கும். வடிவேல் இந்த கேரக்டர் செட் ஆகுது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. இப்போ விவேக் பிரசன்னா தான் அவரு கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா, சித்தாரா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் த்ரில்லிங்காக இருக்கு. ரொம்ப த்ரில்லிங், நல்லா த்ரில்லிங். காமெடி இல்லைங்க படத்தில். மியூசிக்லாம் இந்த அளவு மியூசிக் நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சாங் ரீமிக்ஸ் இருக்கு, ராமராஜன் பாட்டு, அது நல்லா இருக்கு. அது கன்வின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டோரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ
இவர் அவர் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஃபகத் ஃபாசில் வடிவேல் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் தெரியும் அது நேர்மாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லை போரிங்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்ப கிரிப்பிங்காக நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. மலையாள டேரக்டர் படம் மலையாள படமா இருக்கா இல்லை தமிழ் படம்? தமிழ் படமாக தான் இருக்கும். டேரக்டர் மாதிரிலாம் இல்லை. தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஒரு தமிழ் படம் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. ஒர்த்தா இருக்குங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாங்க படம். ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இது மாவி இந்த படம் பேரை மறந்துட்டேண்ணே. மாரிசன். ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். மாரிசன் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு திருடன். ஸோ அவர் வந்து ஒரு வீட்டில் திருடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே வடிவேல் வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்தா இவர் மாட்டிப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது வடிவேல் வந்து என் பையனை என்ன கட்டி போட்டிருக்கான், எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ எங்கேயோ வெளில போய் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கட்டி போட்டிருக்கான். பட் என்னால் வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு வந்து சுதந்திரம் தேவை. ஸோ என்னை வெளில கூட்டு போன காசு தரங்கிற மாதிரி கூட்டு போக சொல்கிறாரு. வெளில கூட்டு போய் பார்க்கும்போது இவர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25 லட்சம் காசு இருக்கு. சரி, இது எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ட இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுறாரு. படம் வந்து நாகர்கோவில் ஆரம்பிக்குது. இவர் திருவண்ணாமலை போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்லாம் சொல்கிறாரு. ஸோ பைக்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. வெறும் அந்த ட்ராவல் நிறைய லொக்கேஷன்ஸ் போனாலுமே மேக்ஸிமம் இந்த 2 பேர் மேலே ட்ராவல் ஆகும்போது படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப லேகாக இருக்குது. உங்களுக்கு இன்டர்வலில் வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் பஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து இது ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி போகுது. ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்ஷன், ஒரு ப்ராப்பராக ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, நல்ல ஒரு கருத்து, ஒரு ஆழமான ஒரு கருத்து. அது இந்த மாதிரி ஒரு படத்தில் சொல்கிறதுக்கான ஒரு கருத்து. கிளைமேக்ஸுமே ரொம்ப இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பொதுவாகவே அவர் வந்து ரொம்ப அருமையாக நடிப்பார். இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வடிவேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் வந்து ஒரு ஞாபகமருதி பேஷண்டாக நடிக்கும் போது அவர் ஏஜுக்கு ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பைக்கில் ஏறி போகும்போதும் கஷ்டப்பட்டு ஏறுறது எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் வடிவேலுக்கு ரொம்ப மெயின் கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து சுத்தமாக செட் ஆகல. இப்போ ஒரு ஃபைட் வருதுன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட்டில் ஒரு யூத்தான ஒருத்தர் இருக்கான், அதனால வாட்ட சாட்டமாக. வடிவேல் வந்து இப்போ ஒரு பஞ்சு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், இப்படி ஒரு பஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓகே, இந்த பஞ்சுக்கு அவன் அடி வாங்குறான்னு நம்ம வந்து இது பண்ண முடியும். இவரோட அந்த ஃபிசிக்கல் மீன் அதை நான் குறை சொல்லல, பட் அவர் ஏஜுக்கு அவரால் முடியல. அவர் பஞ்சு கொடுக்கணும்னா இப்படி பொறுமையாக அப்படி வந்து கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தன் உழுறானா நம்மளால அதை வந்து ஏற்றுக்க முடியல, நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ அவரோட இந்த ஆக்டிங் தான், ஆக்டிங்கை தாண்டி அவர் இந்த படத்தில் வந்து ஃபிட் ஆகலை. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சமுத்திரனியோ, இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கமல் நடிக்க வேண்டிய படம். ஸோ அவங்க அந்த மாதிரி யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இம்பேக்ட் வந்து ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். வடிவேலு போட்டது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸு. டெக்னிக்கலாக வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் போயிருக்காங்க, மியூசிக், எடிட்டிங், அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காரவே முடியலங்கிற ரேஞ்சில் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டீசெண்டாக ஒன் டைம் வாட்ச் பண்ணுது. மலையாள டேரக்டரா? ஓகே, அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அந்த மலையாள டேரக்டர்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டயலாக்ஸ், அந்த கமர்ஷியலாக போகாமல் பொறுமையாக நிறைய விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி போவாங்க. ஸோ அந்த விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடம் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் யோசித்த நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. மாமன்னன்ல வந்து வடிவேலுக்கோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து அது வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அவருக்கு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அவர் ஆக்டிங் ஓகே. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. ஆளை பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு ஏதோ 10 நிமிஷத்தில் மயக்கம் போட்டு விழுவுறாங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. அதை நான் வந்து தப்பாக சொல்லல. அவர் ஏஜுக்கு வந்து ஒரு லுக் வைஸாக அந்த மாதிரி தெரியுறாரு. இவர் போயிட்டு யூத்தாக ஒருத்தன் வந்து 30-35 வயசுல இருக்க ஒருத்தனை போய் அடிக்கிறாருன்னு சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்க முடியல. ஸோ மாமன்னன்ல நம்மளுக்கு ஒர்க் ஆனது காரணம் வந்து எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா ஒரு தந்திரமாக யோசிச்சு தான் பண்ணுவார், ஃபிசிக்கலாக போய் அடிக்க மாட்டார். இங்கே ஒரு ஃபிசிக்கலாக அடிக்கும் போது நம்மளால அது வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல, நம்மளால கனெக்ட் ஆக முடியல.